ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சம்மர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பக்ரீத் ஸ்பெஷலாக மொகல் மேங்கோ ஃபின்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டெசர்ட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய மேங்கோ எடுத்து க்ளீன் பண்ணி நல்ல பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சு பால் நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா கிளறணும். கைவிடாமல் கிளறணும். நல்லா அது வெந்து இறுகி கெட்டி பதமாக வரும். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம சர்க்கரையை சேர்க்க போகிறோம். 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரையை சேர்த்ததுமே மறுபடியும் அது சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணி விட்ட மாதிரி வரும். அதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது மறுபடியும் அது நல்லா இறுகி கெட்டிப்பட்டு வரும். அந்த நேரத்தில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க மேங்கோவை சேர்த்துக்கலாம். மேங்கோவை சேர்த்தும் மறுபடியும் கைவிடாமல் நல்லா கிளறணும். நல்லா கிளற அது கெட்டிப்பட்டு வரும். அந்த நேரத்தில் நட்ஸ் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதம் முந்திரி ரெண்டும் சேர்த்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மண் கிண்ணங்கள் இருந்தால் அந்த மண் கிண்ணங்களை ஊற்றி வச்சா ரொம்ப ஒரு மனம் நல்லாயிருக்கும். அந்த மண்ணுடைய மனமும் இந்த மேங்கோவுடைய மனமும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்க கிண்ணங்களே ஊற்றிக்கலாம். மேலே மாம்பழ துண்டுகளை அது மேலே போட்டு அலங்கரிக்கலாம். அலங்கரித்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான மொகல் மேங்கோ ஃபின்னி ரெடி. இந்த பக்ரீத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட்டுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.